ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான ஆன்லைன் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அட்மிஷனுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, என்னமான கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnmedicalselection.net இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் டி இருக்குது பாருங்கள், அதுக்கான ஒரு ஆன்லைன் அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ தமிழக அரசின் 2024-25 கல்வியாண்டிற்கான பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மொத்தமாக பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் 19 கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. என்னமான கோர்ஸ்னால் பிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஆடியோலஜி மற்றும் பேத்தாலஜிக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிஎஸ்சி நர்சிங் கொடுத்துருக்காங்க, ரேடியோகிராஃபி மற்றும் இமேஜின் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, கார்டியோ அந்த மாதிரி டெக்னாலஜி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாம் அந்த 19 கோர்சஸுக்குமே ஒரே ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போட போகிறீங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுறது பாராமெடிக்கலுக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட் கீழே வந்தால் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த அட்மிஷனுக்கு நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 23/5/2024 21/6/2024 வரைக்கும் நீங்கள் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த வருஷம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அப்ளை பண்ண பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்குலாம் நீங்கள் கால் பண்ணி ஏதாச்சும் டவுட்னா அவங்க வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் தெளிவாக அப்ளை பண்ண சொல்கிறாங்க, மிஸ்டேக் இல்லாத. ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி அப்ளை பண்ண அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இந்தியன் குடிமக்களாக இருக்கீங்கன்னா அப்படின்னா நீங்கள் இந்த டிகிரி கோர்சஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருப்பதற்கான ப்ரூஃபாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் நேட்டிவிட்டி சைட் அட்டாச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தால் கருதப்படுறது சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் அந்த இருப்பிட சான்றை வந்து அட்டாச் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரி தான் அட்மிஷன்ஸ் போடுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸாக வந்து வைக்க பாருங்கள். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாடு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் போயிட்டு போனோஃபைட் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ண சொல்ல டாக்குமெண்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து என்னமா டாக்குமெண்ட்ஸை நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே என்னமான ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஏஜ் லிமிட் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது ஒவ்வொரு டிகிரி கோர்சஸ்க்குமே நீங்கள் 12th என்னமான கல்வி தகுதி இருந்தால் அப்ளை பண்ண முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், பிஃபார்ம் ஆடியோலஜி மற்றும் பேத்தாலஜி, பி ஆப்டோமெட்ரி, இந்த 3 கோர்சஸ்க்குமே நீங்கள் 12th என்ன படிச்சிருக்கணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடும். ஆங்கிலம் கட்டாயமானது. அதை தவிர்த்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடிச்சிக்கினா அப்ளை பண்ணுங்கள். அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி முடிச்சிக்கினா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 3ல் ஏதாச்சும் நீங்கள் 12th பாஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து மீதி எல்லா கோர்ஸஸுமே எக்ஸ்பர்ட் பிஃபார்ம், அந்த ஆடியோலஜி, பேத்தாலஜி, பி ஆப்டோமெட்ரி இந்த கோர்ஸை தவிர்த்து மீதி எல்லா கோர்ஸுக்கான கல்வி தகுதி என்னென்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் உங்களுக்கான நார்மலாக நீங்கள் 12th முடிச்சிக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன். இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கோர்ஸஸுக்குமே நீங்கள் 12th எவ்வளோ % மார்க் எடுத்துருன்றதை சொல்லியிருக்காங்க. ஓசி கேட்டரிக்கு எவ்வளோ % மார்க் எடுத்துருக்கணும், அதேமாதிரி பிசி எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோலாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு
அவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்து எப்படி இருக்கிறது, கவுன்சிலிங் வந்து பார்த்து எப்படி நடைபெற போகுது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜ்லையுமே எவ்வளோ சீட் ஒதுக்கியிருக்காங்க, அதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மொத்தமாக 19 கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் பேராமெடிக்கல் கோர்சஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபார்ம் டி மற்றும் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் அப்ளை பண்ண தான் பார்க்க போகிறோம். அப்ளை பண்ண பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி ப்ராசஸ் தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நீங்கள் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கேபி கொடுக்கணும் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 19 கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. 19 கோர்ஸுக்குமே ஒரே அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹெச்எஸ்சினா ஹெச்எஸ்சி கொடுங்க, சிபிஎஸ்சியில் படித்தவங்க சிபிஎஸ்சி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஹெச்எஸ்சி வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் குவாலிஃபைட் இயர் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை நம்ம 2024 அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். மிஸ்டேக் இல்லாத என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான 12க்கான பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் டெம்பரரி மார்க் ஷீட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்இஸ் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் எம்இஸ் ஐடி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து டெம்பரரி மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த எம்இஸ் ஐடியை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 11th பாஸ்ரான்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான லாகின் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பட் லாகின் ஐடியை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் கவுன்சிலிங் அப்போ அந்த ஐடியை வந்து மறந்துடுறீங்க. ஸோ லாகின் ஐடி உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டு கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் போயிட்டு மொபைல் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் கண்டிப்பாக ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். கொடுக்குற மெயில் ஐடியை நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. அதில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் 12th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கும் எக்ஸாக்டாக அதேமாரி உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த மொபைலுக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும், அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு லாகின் ஐடி கேட்டிருக்காங்க அல்லது மெயில் ஐடி. நீங்கள் என்ட்ரு பண்ண லாகின் ஐடியை கொடுக்கலாம் அல்லது மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்ல எந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ சேம் அதே பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு லாகின் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போ லாகின் பண்ணதாலும் இந்த மாதிரி தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்திருக்கும். நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் திரும்ப வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஸோ ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேரண்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. அதில் போய்ட்டு உங்கள் பேரண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. இந்தியா செட் பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நெக்ஸ்ட் ரிலீஜன் கேட்டிருக்காங்க. இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டின் அப்படின்னு உங்களுக்கான மதத்தை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஓசியா பிசியா எம்பிசியா எஸ்சிஎஸ்டி அந்த மாரி உங்களுக்கான கம்யூனிட்டியை வந்து கொடுத்துக்கோங்க.
அதில் உங்களுக்கான கேஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து உங்கள் கேஸ்ட் நேம் என்னன்றதை நீங்கள் சர்ச் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. 12 டிஜிட்கான ஆதார் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் என்ட்ரு பண்ணுங்க, இல்லை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஜாதி சர்டிஃபிகேட்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜாதி சரி எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாங்கன்னு செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜாதி சரி எந்த தாலுக்கில் கொடுத்தாலும் அந்த தாலுக்கு நேமை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இஷ்யூங் அத்தாரிட்டி, ஜாதி சர்டிஃபிகேட் எந்த அதிகாரி கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஜாதி சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தாங்கன்னு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் காலில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், தாலுக் நேம், ஸோ ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஃபுல் அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கான டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பின்கோடு கேட்டிருக்காங்க. பின்கோடு கொடுத்துக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குன்னா அட்ரஸ் இஸ் சேம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்கள் அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். இல்லை பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு அட்ரஸாக நீங்கள் மேனுவலாக வேறு அட்ரஸை தனியாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேலே எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் 7 பர்சனாக இருக்கேன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். இதில் போயிட்டு ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. வேறு ஸ்டேட்டில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 6லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் 6லேருந்து 12th வரைக்கும் உண்டான ஸ்கூலுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 6th வந்து எப்போ முடிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். 6th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. 6th வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் டைப், அது வந்து என்னமான ஸ்கூல்னு கேட்டிருக்காங்க. ஆதரவர் ஸ்கூலா, ஆங்கிலோ இண்டியனா, சிபிஎஸ்சி ஸ்கூலா, இல்லைருந்து பார்த்தா கார்பரேஷன் ஸ்கூலா, எய்டட் ஸ்கூலா, கவர்மெண்ட் ஸ்கூலா, ஐஎஸ்சியா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கூல் நேம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து எந்த டைப் ஆஃப் ஸ்கூலோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மெட்ரிகுலேஷனில் படித்தவங்க செல்ஃப் ஃபினான்ஸ் மெட்ரிகுலேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டில் படித்தவங்க கவர்மெண்ட் கொடுங்க. எய்டடில் படித்தவங்க ஃபுல் எய்டட் கொடுத்துக்கோங்க. சிபிஎஸ்சியில் படித்தவங்க சிபிஎஸ்சி வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்கூல் டைப் மட்டும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. 6th நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாமே ஒரே ஸ்கூலில் படிச்சுன்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை 602 ஸ்கூல் நேம் அந்த டெக் பாக்ஸை கிளிக் பண்ணால் உங்களுக்கு மொத்தமும் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். இல்லை நான் வந்து பார்த்தா வேறு ஸ்கூலில் படிச்சிருக்குன்னா நீங்கள் வேறு ஸ்கூல் நேம் வந்து பார்த்து எடிட் பண்ணி நீங்கள் மேலே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ 6லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, எந்தெந்த அந்த ஸ்கூல் டைப் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ 6th to 12th வரைக்கும் உண்டான ஸ்கூலில் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மிஸ்டேக் இல்லாத தெளிவாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து போகும். இல்லை அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் வந்து ஹெச்எஸ்சியா சிபிஎஸ்சியா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஸ்டேட் போர்டு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் வந்து கோர்சஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, அல்லது இப்போதைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கோர்ஸ்லாம் முடிக்காதவங்க நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான குரூப் கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். 12th உங்களுக்கான குரூப் கோடை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டெம்பரரி மார்க் ஷீட்டில் உங்களுக்கான குரூப் கோடு கொடுத்துருப்பாங்க, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான பாடத்தொகுப்பேன் குரூப் கோடுன்னு இருக்குது பாருங்கள், 2503. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த குரூப் கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் கோடு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு குவாலிஃபைட் இயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, 2024னா 2024 அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணிக்க. முன்னாடி இயர்னா முன்னாடி இயர் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் 12th வந்து பார்த்தா எத்தனை அட்டம்ப்ட் பாஸ் பண்ணேன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட் டைமே கிளியர் பண்ணவங்க ஃபஸ்ட் அட்டம்ப்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை அரியர் வச்சவங்க செகண்ட் அட்டம்ப்டா தேர்ட் அட்டம்ப்டா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட்லேயே பாஸ் பண்ணுங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் மார்க் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இங்கிலீஷோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மந்த்து மற்றும் இயர் கேட்டிருக்காங்க. 12th எந்த மந்த் வந்து பாஸ் பண்ணீங்க, அதேமாரி எந்த இயரில் பாஸ் பண்ணீங்கன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் மார்க் பொறுத்த வரைக்கும் 100 எழுதிருப்பீங்க, 100 கொடுத்துட்டு இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்ற மாரி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறத இங்கிலீஷில் ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் காப்பி ஆகணும், மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் காப்பி, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும். நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது
ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் நேராக போயிட்டு அப்படின்னு மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, 12th ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அதேமாரி கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 4வது வந்து பார்த்தா எந்த மாதிரி சப்ஜெக்ட், பயாலஜியா, மேத்தமேட்டிக்ஸா, பாட்னியாட்டத்தை 4th சப்ஜெக்டை நீங்கள் வந்து பார்த்தா சூஸ் பண்ணிக்கோங்க. பயாலஜி முடிச்சவங்க பயாலஜி கொடுங்க, பாட்னி முடிச்சவங்க பாட்னியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத அப்டேட் மார்க்கில் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். நான் வந்து பயாலஜி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு எவ்வளோ மார்க்குன்னு என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கடுத்து அதர் சப்ஜெக்டை பொறுத்திருக்க மேத்தமேட்டிக்ஸ் நான் வந்து கொடுத்துறேன். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தமிழ் தவிர்த்து மீதி இருக்க 5 சப்ஜெக்ட்டுக்கான மார்க்கை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஜெக்டை கரெக்டாக கொடுத்து அதுக்கான மார்க்கையும் தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மார்க்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே கஷ்டமானது. ரேங்க் லிஸ்ட் அப்போ உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து மாறிவிடும். ஸோ மார்க் வந்து கரெக்டாக கொடுங்க. எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, உங்கள் மதர் டங் கேட்டிருக்காங்க. தமிழ்னா தமிழ் கொடுங்க, வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜ் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் சிவிக் நேட்டிவ் கேட்டிருக்காங்க. நீங்கள் இருந்த பிளேஸ் வந்து கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் மெத்தட் செட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் 12th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழா இங்கிலீஷான்றதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் 12th ஸ்கூல் வந்து பார்த்தா எந்த சிவிக்கில் இருந்துச்சு, கார்பரேஷன் ஸ்கூலா, முனிசிபாலிட்டியில் இருந்துச்சா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்து, அந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் எங்கே இருந்துச்சுன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றத அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இல்லை போய்ட்டு சொந்த டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. பிலோ 1 லேக்னா பிலோ 1 லேக் கொடுங்க. அதுக்கு மேலே இருக்க ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. பட் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இல்லை என்கிட்ட ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்னோட பிரதர் சிஸ்டர் வந்து பார்த்தா ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து அவைல் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அவங்களும் வந்து பார்த்தா எந்த யூஸும் பண்ணலன்றவங்க நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் உங்ககிட்ட இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் எஸ் கொடுங்க, இல்லை நோ செட் பண்ணிக்கோங்க. இல்லை பிரதர் சிஸ்டர் வச்சிருக்கான எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட்னு இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ்க்கான ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் ஃபோட்டோ கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. 10 கேபிலேருந்து 40 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஜேபிஜி ஃபார்மேட்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 MBக்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்க மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடிஎஃப் ஃபார்மேட் 3 MBக்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்து 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டை பிடிஎஃப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிசி கேட்டிருக்காங்க. டிசி 2 பக்கம் இருந்துச்சுன்னா ஒரே பிடிஎஃபாக நீங்கள் மெர்ஜ் பண்ணி 2 பக்கத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இருப்பிட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். தமிழ்நாட்டில் இருந்தவங்க இருப்பிட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போனஃபைட் கேட்டிருக்காங்க. நீங்கள் 6th 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போனஃபைட் வாங்குற மாதிரி இருக்கும். அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, 6th 12th வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் போயிட்டு சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் நீங்கள் போனஃபைட் வாங்கி அப்லோட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இந்த ஃபார்மேட் தான் இருக்குது. வேறு ஃபார்மேட் கிடச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, கண்டிப்பாக போனஃபைட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சர்டிஃபிகேட்னா உங்களுக்கான ஃபஸ்ட் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துருக்கீங்க, எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஃபஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேரண்ட்டோட ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபாதர் அல்லது மதரோட ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கேண்டிடேட் ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உடைய பேரண்ட்ஸோட ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, கம்பல்சரி இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டமாக போகும். எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபில் பண்ணிட்டு மிஸ்டேக் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வெரிஃபை பண்ண சொல்லும். கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் பேஜுக்குள்ள வரும். இல்லை எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூனியன் பேங்க் கொடுத்துருக்காங்க, எஸ்பிஐ கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐனா எஸ்பிஐ மட்டும் தான் பேமெண்ட் பண்ண அவசியம் இல்லை. அது வந்து ஒரு பேமெண்ட் மெத்தட் தான். அதில் போயிட்டு எந்த பேங்க்னாலும் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு எஸ்பிஐ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தா லோட் ஆகிடுச்சு. கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க.
ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பேமெண்ட் ஆகிட்டு அப்ளிகேஷன் ஜென்ரேட்டடும் அந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகிட்டா போதுமான நீங்கள் அப்ளை பண்ணுறதா அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக டாக் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாதிரி மெல்லையுமே உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக தான். எதையுமே நீங்கள் டேரெக்டாக போயிட்டு காலேஜில் போயிட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முழுக்க எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் கவுன்சிலிங் எந்த மாதிரி நடக்கும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ வந்து போடும். அதுக்கு நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.